ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல இடையில நிறைய டிப்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஒரு 2-3 டேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின் வந்து வேணும். அதுதாங்க நமக்கு வந்து பெரிய பெரிய மோட்டிவேஷன். ஒரு நாள் நம்ம வெயிட் அந்த டயட் இருக்கும் அப்படின்னா மறுநாள் அதுல ஒரு 10 கிராம்ஸ் கம்மியானா கூட அதுதான் பெஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கம்பல்சரி வெயிட் மிஷின் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு டே இன் மை லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா காலைல வந்து தம்பிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணணும். அதுக்கு வந்து நைட் வந்து மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாவு இருந்தது ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து ஒரு சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வடகரி வச்சதும் இருந்தது, அதை நல்லா சூடு பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வச்சிட்டோம் இல்லையா, ஸோ அதனால அது பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அதனால அப்புறம் ஆப்பிள வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு உப்பு தண்ணி இருக்குல்ல, தண்ணியில வந்து உப்பு போட்டுட்டு அதுல வந்து ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சோம்னா கருத்து போகாம அப்படியே இருக்குங்க, கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். ஸோ தம்பிக்கு வந்து புது லஞ்ச் பாக்ஸ் இதுதான் இப்ப வந்து வாங்கணும். அவருக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டட். இதை வந்து பேக்ல எல்லாம் வைக்கல, கையில வச்சே கொண்டுட்டு போயிட்டு இருந்தாரு. இங்க பாருங்களேன், சூப்பரா பேக் பண்ணியாச்சு அவருக்கு எல்லாமே. அப்புறம் கிளம்பிட்டாரு. அவரை வந்து ஸ்கூலுக்கு வந்து ஆட்டோல அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மேல வந்துட்டேன். அப்புறமா தான் ஹஸ்பண்டை வந்து எழுப்பி விட்டேன். அவங்க வந்து சரி காஃபி போட்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அகெயின் வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் இல்லையா, ஸோ அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சப்பாத்தி மாவு இருந்தது இல்லையா, அதையே அவங்களுக்கும் வந்து போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்ல வந்து ரேப் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு ரோல் மாதிரியே நாங்கள் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி இதெல்லாம் பேக் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் இடையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உலையும் கொஞ்சம் வச்சு விட்டுறலாம், கொஞ்சம் ரைஸும் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை வந்து கலைஞ்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் 2வது தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து கலனி பிளிச்சாறு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து தனியா எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அலசி கீழே ஊத்திட்டு 2வது அலசுற தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். இந்த கலனி பிளிச்சாருக்கு இந்த தண்ணி தான் ரொம்பவே டேஸ்டஸ். அதான் அதுக்கப்புறமா எப்பவும் போல ஒன்னா கலைஞ்சு அரிசியை வந்து தண்ணியெல்லாம் ஊத்தி வச்சாச்சு அடுப்புல. அதுவும் டக்குன்னு வெந்துருங்க, இந்த அரிசி சீக்கிரமா வந்து வெந்துரும். சூப்பரா அதுவும் ரெடி ஆயிடுச்சா, டக்குன்னு வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து போட்டுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, ஸோ 2 பேருக்கும் வந்து காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிச்சு வச்ச சோறை நல்லா வந்து கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு சுடுதண்ணி எங்கிட்ட வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வடகரி இருந்தது இல்லையா, அது கூட பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சு அதுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஸோ அதுதான் காஃபிலாம் போட்டு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஒரு இதுல வந்து அந்த 3 சப்பாத்தி போட்டோம்ல, அதை வந்து ஃபாயில் ஷீட்ல வச்சு ஒரு பவுல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் அதுக்கப்புறம் வடகரி நிறையவே வச்சுட்டேன். ஏன்னா ஆஃபீஸ்லேயே எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால ஹஸ்பண்டை வந்து எல்லாமே பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து காலைல சாப்பிட்டதுக்கப்புறம் வாழைப்பழம் கேட்டாரு, அவருக்கு வந்து கொடுக்கவும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயிட்டேன். என்னதான் நம்ம வந்து வீடை வந்து தொடச்சு இது பண்ணாலும் கொஞ்ச நேரங்க, ஒரு 5-10 நிமிஷம் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிடுவானுங்க கசகசன்னு. இப்போ அந்த பெட்ஷீட்டே எப்படி இழுத்துருக்கா பாருங்க, அந்த அப்படி கீழே இருந்து ஏறுறதுக்கு வந்து அவங்க அதான் ஏனியா பிடிச்சிக்கிட்டு ஏறுறது. ஸோ ஒரு நல்லா ஒயிட் டைல்ஸ் வேற எங்க வீட்டுல அப்படியே தெரியும், அதனால தொடச்சிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் நல்லதுதான் நமக்கும். அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தேன் காஃபி போடுறதுக்கு. காயறதுக்குள்ள சிம்ல வச்சுட்டு நான் வந்து மேல மாடியில போய் மிஷின்ல துணியை வந்து போட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டு அப்புறமா வந்து அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சியும் மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சாரி எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ அதையும் எடுத்துட்டு போய் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கழனி தண்ணி எடுத்து வச்சோம் பாத்தீங்களா, அதுல வந்து புளியை சேர்த்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க போறோம். ஸோ அதையும் கரைச்சி இந்த சைடு வச்சிடலாம். சூப்பரா இருக்குங்க இந்த கழனி புளிச்சாறு. சிம்பிள் ரெசிபி, ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சு. கவன் வந்து ஆட்டோக்கார பையாவே கூட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து கடலை வந்து கொடுத்தேன், அது 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் மிஷின்ல போட்ட துணியை காய போட்டு வந்துடலாம், அது ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டேங்க. ஏன்னா வெயில் நல்லா காஞ்சிரும் அப்படின்ட்டு நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரி கழனி பிளிச்சாறு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் நறுக்கிக்கிட்டேன். ஒரு பாத்திரத்துல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் தூக்கலாவே போடுங்க, செம்மையா இருக்கும். நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்குல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயும் அது கூட வந்து பச்சை மிளகாயும் வந்து சேர்த்திருக்கேன். வரமிளகாய் அதிகமா சேர்த்திருக்கிறேன், நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப அதை வந்து ரொம்பவும் வதங்க தேவையில்லை, அந்த மாதிரி
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து உடைச்சிக்கலாம். இந்த கள்ளி புளிச்சாருக்கு தேங்காய் துவையல் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். தேங்காவை உடைச்சிட்டு தண்ணி அப்படியே குடிச்சிட்டு வடிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கப் எடுத்து அதுல வந்து புடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குடிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினா வந்து போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. ஸோ இதுல வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் தாங்க இதுல வந்து நல்ல ஒரு ஃபிளேவரு. ஸோ தாராளமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே இதையும் நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நீல வாக்குல கட் பண்ணி போட்டதுனால அது வந்து நல்லா இருக்குங்க இதுல சாப்பிடும்போது. அப்புறம் நம்ம வந்து இந்த கழனியில வந்து புளியை கரைச்சோம்ல, அதை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ இந்த சைடு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துவையல் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, உப்பெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம். காரம் வந்து தூக்கலா பச்சை மிளகாய் நிறைய தான் சேர்த்திருக்கேன் பாருங்க. எங்களுக்கு வந்து காரம் சேர்த்து பழகிடுச்சா, ஸோ அதனாலதான். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி ரொம்ப துவையல் மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி லைட்டா இலக்கமா இருந்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சூப்பரா துவையல் ரெடி. இங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா வத்தணும். ஒரு பங்குனா அதுல 1/4 பங்கு அளவுக்கு வத்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கள்ளி புளிச்சாரு. அவ்வளவுதான். சரி, இந்த கள்ளி புளிச்சாரு கூட உருளைக்கிழங்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு அன்னைக்கு பண்ண இல்லையா, எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு, பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், உப்பு சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சிம்பிள். அன்னைக்கு செஞ்சதுனால ரெசிபி இன்னைக்கு ஷேர் பண்ணல. அம்மாச்சிக்கு அழகா அந்த குண்டால கள்ளி புளிச்சாரு உள்ள எல்லா சாப்பாடு துவையல்ல இருந்து உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு நானும் வந்து சூப்பரா சாப்பிட்டுட்டேன். அப்புறம் விளக்கு வந்து கழுவி வச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழுவி பொட்டெல்லாம் வச்சு சூப்பரா வந்து வச்சாச்சு. அதை வந்து மாடியில இருக்க ரூம்ல கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மேல காஞ்சிட்டு இருந்த துணியை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி போல சூப்பரா காஞ்சிருச்சுங்க. அதை போய் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபிளைட் போயிட்டே இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸா பிள்ளைங்க வந்து இந்த மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டை தண்ணியில நினைச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. பிள்ளைங்களும் நினைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கூட நானும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் படுக சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. ஆனா வெயிட் நல்லா தான் ஏறுது. ஸோ என்ன ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோன்ற ஒரு இது இருக்குல்ல, அதனால ஏசதான். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சி காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் நைட் டின்னருக்கு அந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணதே இருக்கு. அப்புறம் சாதம் மட்டும் கொஞ்சம் வடிச்சேன். அது மட்டும் வடிச்சேன். அதுக்கப்புறம் கள்ளி புளிச்சாறு இருக்கு. அப்புறம் தேங்காய் துவையல், இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சு இன்னைக்கு வந்து டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காம்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணியாச்சு வேலையை. இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் சேனலுக்கு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு தெரியுது. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.